ஜெய் ஸ்ரீராம். இன்றைய ஆன்மீக தகவல். நாளைய தினம் ஸ்ரீராம நவமி. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை திரேதாயுகத்திலே வாழ்ந்த ராமபிரான் நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டிய அவதாரம் ராம அவதாரம். ராமன் நவமி திதியிலே இந்த உலகத்திலே அவதரித்தார். ஆகவே இந்த நவமியானது ஸ்ரீராம நவமி என்று கொண்டாடப்படுகின்றது பல யுகங்களாக. ராமர் ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்து காட்டியவர். அதனால்தான் ராமனை மிகவும் கொண்டாடுகின்றோம். மேலும் ஒரு மனிதனாகப்பட்டவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் ஜெயித்து வரக்கூடிய அளவுக்கு ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட துன்பமும் அந்த மனிதனை ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய மன ஆற்றல், மன வலிமை, உடல் வலிமையால் அவன் வெல்ல வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டியவன் ராமபிரான். அதனால்தான் ராமன் அவதார புருஷனாக, உதாரண புருஷனாக இருக்கின்றார். இந்த ராம நவமியை பற்றித்தான் இன்றைய நாளிலே இந்த ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ராமரை வணங்கினால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆஞ்சநேய பகவான் ராமனை வணங்கி என்றும் சிரஞ்சீவி என்ற பட்டத்தை பெற்றார். இப்போது கூட ராமகாதை எங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேய பெருமான் அமர்ந்து ராமகாதையை கேட்பதாக புராணம் கூறுகின்றது. இலங்கேஸ்வரன் எத்தனையோ நல்ல விஷயங்கள் எல்லாம் அவனிடம் இருந்தும் பிறன்மனை நோக்குதல் என்ற ஒரு இழிவான குணத்தினாலே, நல்லவை பல இருந்தும் தன்னுடைய அந்த கீழான ஒரே ஒரு குணத்தினாலே எல்லாவற்றையும் இழந்தான் ராவணன். ஆகவே ராமனுடைய வாழ்க்கையும் ராவணனுடைய வாழ்க்கையும் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதையும் எப்படி வாழக்கூடாது என்பதையும் நமக்கு ஒரு சேர போதிக்கின்றது. இந்த புராண இதிகாச காப்பியங்களை எல்லாம் வெறும் படிப்பதோடும் கேட்பதோடும் மட்டும் விட்டுவிடாமல் அதன் வழி வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்தால் இந்த வாழ்க்கையானது இன்பமயமானதாக இருக்கும் நமக்கு. ஆகவே அப்படிப்பட்ட அற்புதமான குணங்களை கொண்ட ஸ்ரீராமன், அவனுடைய அவதார குணங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு ராமனுடைய பெருமைகளை போற்றி அவனுடைய அருளை பெறுவதற்கு உகந்த நாள்தான் ஸ்ரீராம நவமி. ராம என்றால் இரவு என்றும், மண் என்றால் தலைவன் என்றும் பொருள். ராமன் என்ற சொல்லுக்கு தலைவன் என்றும் பொருள். நமக்கெல்லாம் நம்முடைய நல்வாழ்வுக்கான ஒரு தலைவனாக ராமன் இருக்கின்றான் என்று பொருள். ராமன் என்ற சொல்லுக்கு குளிர்ந்த முகத்தோடு அருள் செய்பவன் என்றும் ஒரு பொருள் உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட ஸ்ரீராமன் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களிலே மிக முக்கியமான அவதாரம் ராம அவதாரமாகும். பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமன் ராமனாக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தபோது அவர் இல்லாமல் எப்படி வைகுண்டத்தில் இருப்பது என மகாலட்சுமி, ஆதிசேஷன் உள்ளிட்ட அனைவரும் வருந்தினர். அவர்களுடைய துயரத்தை போக்குவதற்காக மகாலட்சுமி தாயாரை சீதாதேவியாகவும், ஆதிசேஷனை லக்ஷ்மணனாகவும், பெருமாளின் கையிலே இருக்கின்ற சங்கும் சக்கரமும் பரதன் மற்றும் சத்ருகணனாக அவதாரம் எடுத்து பெருமாளுடனேயே இருக்கும் பாக்கியத்தை பெற்றனர். ராமர் அவதரித்த ராமநவமி நாளைய தினம். இந்த ராமநவமி நன்னாளிலே ராமபிரானுடைய பாடல்களை எல்லாம் பாடி, ராமபிரானுடைய பெருமைகளை எல்லாம் பேசி, இந்த ராமநவமி நன்னாளிலே ராமர் பங்குனி மாத சுக்லபக்ஷம் பூர்ண ராமபிரான் பங்குனி மாத சுக்லபக்ஷத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே நவமி திதியிலே அவதரித்தார். ஆகவே இந்த திதி நாளைய தினம் ராமநவமி மிக சிறப்பாக நாடெங்கும் கொண்டாடப்படுகின்றது. இந்த அற்புதமான நாளிலே ராமபிரானை வணங்கி
ராமர் கோவிலுக்கு சென்று, அருகிலே ராமர் கோவில் இல்லை என்றால் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். பெருமாளை வணங்கி இன்றைய நாளிலே இல்லத்திலே அழகாக ராமர் பூஜை செய்யலாம். ராமர் படம் இருந்தால் போதும். மிகப்பெரிய வசதியோ அதெல்லாம் தேவையில்லை. ராமர் படத்தை வைத்து அழகாக அவருக்கு மாலை சாற்றி ராமருடைய ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி, ஒன்றுமே வேண்டாம், ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, இந்த ஸ்லோகத்தை சொல்லி, இந்த ஸ்லோகத்தை சொன்னால் விஷ்ணு சகசிரநாமம் முழுவதும் சொல்லிய பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவே ஸ்ரீராம நவமியான நாளைய தினம் அதிகாலையிலே எழுந்து ராமரை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் ராமருடைய வழியிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையானது இன்பமயமானதாக இருக்கும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. அனைவருக்கும் நாளைய தினம் ராமநவமி நல்வாழ்த்துக்களை இன்றே தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் இன்புற்று வாழ ராமரை கொண்டாடுவோம். ராமருடைய இந்த பூஜையிலே முக்கியமாக கல்கண்டு, துளசி இலை, பானகம் இவை வைத்து வழிபட வேண்டும். ராமருக்கு பிடித்தவை இவையெல்லாம். ஆகவே இவற்றையெல்லாம் வைத்து வழிபட்டு நாமும் அதை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு பாராயணம் செய்யலாம். ராமநாமத்தை பாராயணம் செய்தால் எல்லா விதமான நலமும் கிடைக்கும், வளமும் கிடைக்கும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.